நம்ம எங்கெல்லாம் தவறுறோம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா, சில வேலையில நமக்கு தெரியும் இந்த காரியம் ஏன் நடக்குது, இந்த சூழ்நிலை ஏன் நடக்குது, இந்த இழப்பு ஏன் நடக்குது, இந்த வருத்தம் ஏன் வருது, இந்த பிரச்சனை ஏன் வருது, இந்த போராட்டம் ஏன் வருது, இந்த பலவீனம் ஏன் வருது, இந்த துக்கம் ஏன் வருது, தேவையில்லாம இந்த கண்ணீர் ஏன் வருது அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னு சொன்னா, நான் தாழ்த்த வேண்டிய இடத்துல தாழ்த்தல, ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலையில ஜெபிக்கல, கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படியல, ஜாகிரதையா இருக்க வேண்டிய ஸ்தலத்துல ஜாகிரதையா இல்ல. எந்த இடத்துல விசுவாசத்தை பலப்படுத்தணுமோ அந்த இடத்துல விசுவாசத்தை பலப்படுத்தல. நான் எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சேன், எதை பேசக்கூடாதோ அதை பேசினேன், யாருக்கு விரோதமா எழும்பக்கூடாதோ அவர்களுக்கு விரோதமா எழும்பினேன், யாரை குறித்து நான் பேசக்கூடாதோ அவளை குறித்து பேசினேன், யார் இடத்துல நான் எதை கேட்கக்கூடாதோ அதை நான் கேட்டேன், யாரை நான் பிரிக்க கூடாதோ அதை நான் பிரித்தேன். இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா, இதோ நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி இருக்கிறேன், தேவ பிரசனத்தை விட்டு விலகி இருக்கிறேன் அப்படின்றத நம்ம அறியணும், நான் புரிந்து கொள்ளணும். தேவனோடு பேசினார் ஆண்டவர், பேசின வார்த்தையே சத்தத்தை யோனா கேட்டார். கேட்டவர் என்ன பண்ணணும்? ஒன்னு நினிவேக்கு போயிருக்கும் போல இவர் தர்சீசுக்கு போறாரு. தர்சீசுக்கு போகும்பொழுது ஒரு மிகப்பெரிய போராட்டம், கொந்தளிப்பு, சமுத்திரத்துடைய மும்முரம், அந்த படவே உடைய போகுது. யோனா மாத்திரம் கிடையாது, அந்த படவுல நிறைய பேர் இருக்கிறாங்க, டிராவல் பண்றாங்க. யோனா தெரிஞ்சுக்கணும், நான் ஒருவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் தேவனுக்கு விரோதமா செய்யறதுனால, என் ஒருவனால இந்த படவும் உடைய போகுது, இந்த படவுல இருக்கிறவங்க மறிக்க போறாங்க அப்படின்ற உணர்வு யோனாவுக்கு வந்திருக்கணும். இந்த யோனா என்ன பண்ணிருக்கணும்? ஜெபிக்கிற மனுஷன்தான், சத்தத்தை கேட்கிற மனுஷன்தான், தேவனை அறிந்த மனுஷன்தான், சத்தியத்தை தெரிந்த மனுஷன்தான், எல்லாமே தெரிஞ்ச மனுஷன். இந்த பிரச்சனை வந்த உடனே யோனா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அந்த படவிலேயே அடித்தட்டிலேயே எலும்பி முள்ளாங்கல் படியிட்டு ஜெபித்திருந்துன்னு சொன்னா இந்த சூழ்நிலை வந்திருக்காது. ஆனாலும் கர்த்தருக்கு சோத்திரம். ஆனால் யோனாவுடைய கீழ்ப்படிமை இல்லாததுனால அங்க அந்நிய ஜனங்கள் மெய்யான ஒரு தெய்வத்தை அறிந்து கொண்டு அவர்கள் தாழ்த்தினார்கள் தேவ சமூகத்தில். நான் சொல்றேன், தேவனுடைய ராஜ்யமோ, தேவனுடைய சித்தமோ, தேவனுடைய பிள்ளைகளுக்கோ, தேவனுடைய குடும்பத்துக்கோ, நான் சொல்றேன், பிசாசு எலும்பி கிரியை செய்தா கூட தேவன் வைத்து இந்த திட்டத்தில் பிசாசை வெக்கப்படுத்திடுவார். பிசாசை